வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் நடக்க உடனடியாக இந்த பரிகாரத்தை, நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. உடனடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப லேட்டாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் பரிகாரத்தை இது நீங்களே செஞ்சுக்கிறது தான். இது நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட தேடி போய் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுடைய பிரார்த்தனையை உடனடியாக நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி நான் சொல்கிறத லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோ கட் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பொறுமையாக கேளுங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் போய் செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கள் திருமணம் உடனடியாக நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஒரு கன்னி பெண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் சட்டை வாங்கிக்கிங்க. அது பேண்ட்டோ துணியோ ஒரு பொண்ணுக்கு, அது எந்த உங்களுடைய சொந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழை பெண்களாக இருந்தாலும் கண்ணி கழியாமல் இருக்கணும். அந்த பெண்ணுக்கு நீங்கள் அந்த பெண்ணை கூட்டுன்னு போய் கூட ஒரு சட்டை கூட வாங்கிக்கிங்க. அதில் மஞ்சள் சட்டை தான் இருக்கணும். மஞ்சள் துணி, அது மிடியோ சுடிதாரோ அவங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ நல்ல துணியாக பார்த்து ஒரு விலையாக வாங்கி கொடுத்துருங்க. வாங்கிக்கிட்டு அது கூட என்னென்ன வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ மஞ்சள் கலரு துணி எடுத்துட்டீங்க, சட்டை, அதான் நான் சொன்ன மாதிரி சுடிதாரோ என்ன, அது உங்களுக்கு இது பிடிச்சதை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க, மனமார எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கோம்பு அதை வச்சுக்கோங்க, அது வாங்கிக்கோங்க. குங்குமம் ஒரு டப்பி, சந்தனம் ஒரு டப்பி, வளையல், மல்லிகைப்பூவு, இதை நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வச்சுக்கோங்க. வீட்டில் இது நீங்கள் சாயங்கால வேளையில் இது இந்த செலவெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. இதுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நிதானமாக இதை கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. இப்போ இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிறீங்க. அதுக்கு அந்தாண்ட நீங்கள் என்ன செய்யணும், இப்போ முக்கியமான வேலையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை வாங்கி இப்போ எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அது கூட என்ன பண்ணிங்கன்னா, மஞ்சள் கிழங்கு வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அது கூட கோம்பு மஞ்சள் நீங்கள் 16 மஞ்சள் எடுத்துக்கணும். அதே மாதிரி 16 மஞ்சளும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிங்கன்னா மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுக்குறதுக்கும் அது ஆகும். கோம்பு, மஞ்சள் கோம்பு. அதே மாதிரி நீங்கள் இதை 16 மஞ்சள் கோம்பு வேணும் உங்களுக்கு. அதை தனியாக வாங்கிக்கோங்க. வாங்கி எடுத்துக்கிட்டு இதை எதுக்கு வாங்க சொல்கிறோம் அப்படின்னா, இதை கேளுங்க. மஞ்சள் வாங்கின்னு வந்துட்டீங்க. அப்புறம் அருகம்புல், நீங்கள் சுத்தமான இடத்துல அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்துடணும். பறிச்சுன்னு வச்சுக்கோங்க. பறிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நல்லா பறித்து அறுத்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா உதறி எடுத்துருங்க. அப்புறம் இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வாங்கின்னு வந்துக்கிறீங்க, மஞ்சள் கோம்பு வாங்கின்னு வந்துக்கிறீங்க இல்லையா, அதுவும் இந்த அருகம்புல்லும் 16 கட்டையாக கட்டணும். நம்ம மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி நெருக்கமாக மாலை கட்டணும். இது ஒரு கிழங்கு, மஞ்சள் ஒரு பீஸு, அருகம்புல் ஒன்று கொஞ்சம். இது 16 பிரித்து எடுத்து 16 குறையாமல் கட்டிடுங்க. 16 தான் கட்டணும், எக்ஸ்ட்ரா கட்டக்கூடாது. இப்போ 16 மஞ்சள் 16 முடிச்சு போட்டு நெருக்கமாக ஒரு விநாயகருக்கு நீங்கள் மாலையை கட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதை சாயங்கால வேலையிலே அறுத்து இந்த செலவெல்லாம் வாங்கினோன்ட்டு மஞ்சள் கோம்பும் அருகம்புல்லும் அறுத்துன்னு மாலையை கட்டி உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு பூஜை செலவு என்ன பண்ணுறீங்கன்னா, 2 தேங்காய் வாங்கிக்கணும். வாழைப்பழம்
வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், மஞ்சள், குங்குமம் இது எல்லாம் செப்பரேட்டாக அது வாங்கிக்கோங்க. விநாயகர் கோவிலுக்கு ஒரு வாழை இலை போட்டு அதையெல்லாம் எதனா ஸ்வீட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை அதை கொண்டு போய் அதில் வச்சுக்கோங்க. ஆனால் மாதுளம் பழம் ஒன்று இருக்கணும், சாத்துக்குடி, மாதுளம் பழம், ஆரஞ்சு இது எல்லாம் வைக்கணும். விநாயகருக்கு வச்சு இதை நீங்கள் வழிபாடு செய்யணும். இது கொண்டாந்து வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தாம்பழ தட்டு ஒன்று புதுசாக வாங்கிக்கிங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த துணி, இந்த மஞ்சள், குங்குமம், சந்தனம், வளையல் இது எல்லாமே ஒரு தாம்பழம், புது தாம்பழத்தில் வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் அதையும் சொல்கிறேன், இருங்க வச்சுக்கிறீங்க. இப்போ தேங்காய் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஒரு தேங்காயை வந்து இது மாலையை போட்டுட்டு படையில் வைக்கிறீங்க. வச்சுட்டு 2 தேங்காய் வாங்கினுங்கிறத வந்து ஒரு தேங்காய் வந்து உடைச்சிடணும். ஒரு தேங்காயை உடைச்சிருங்க. இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு முந்தைய நான் இன்னொன்று சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கல் உப்பு, ஒரு கரிச்சிப்பு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியை வந்து மஞ்சள் தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா உதறிட்டு ஆறின பிறகு காஞ்ச பிறகு என்ன துணி காஞ்சிட்ட பிறகு கல் உப்பு ஒரு கொஞ்சமாக, நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கஞ்சி வச்சுக்கோங்க. கஞ்சிக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்து அதில் போடுங்க. அது கூட 2 மிளகாய், வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து 2, அந்த உப்பு மேலே அந்த 2 மிளகாய் வச்சுருங்க. அது கூட ஒரு எலுமிச்சம்பழம், அடிப்படாமல் அழுகாமல் இருக்கணும். அழுகி போன பழம் வைக்கக்கூடாது. அந்த பழத்தை அதுக்குள்ளே வச்சு இதை வந்து வீட்டுக்குள்ளே வந்து முடிச்சு போட்டு க்ளீனாக முடிச்சு போட்டு வச்சுருங்க. ஒரு நூல் சுற்றி ஒரு மூட்டையை கட்டி இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இப்போ துணி, இந்த அருகம்புல் மாலை இதெல்லாம் எடுத்துன்னு வரீங்க இல்லையா, இந்த அருகம்புல் மாலையை என்ன பண்ணிங்கன்னா நீங்கள், அதுவும் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இது வந்து டைம் என்ன அப்படின்னா 5 to 6க்குள்ளே தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிடணும். அதுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா, அந்த பாப்பாவுக்கு வந்து நீங்கள் சொல்லி வச்சுருங்க, இது மாதிரி காலையில் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துருங்கம்மா, இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் அவங்க குளிச்சுட்டு உங்கள் கூட ரெடியாகி கூட்டிகிட்டு வந்துடணும். கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் சொல்கிறேன், கூப்பிட்டு வந்துடுங்க. அவங்கள ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க, கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுக்கு என்னாண்ட இந்த மாலையை போடுறீங்க. அங்கே படையில் வச்சுட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு படையல் போட்டுறீங்க. இந்த மூட்டையை கட்டுறதையும் விநாயகர் பக்கத்தில் அவருக்கு காலடியில் கீழே வச்சுருங்க. ஒரு தேங்காயை உடைச்சிருங்க. ஒரு தேங்காயை நீங்கள் உடைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்கு திருமணம் நடக்கணும், ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க சாமிக்கு மேலே உங்கள் பிரார்த்தனையெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து, கோவிலுக்கு வெளியே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சூரியன் எந்த பக்கம் உதயுது அந்த பக்கம் நீங்கள் முகம் கொண்டு நீங்கள் அந்த சூரியனை பார்க்குற மாதிரி வெளியே நின்றுக்குங்க. இல்லை, இது வந்து 5 to 6க்குள்ளே தான் இதை செய்யணும். செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆளை கூட்டுக்கோங்க. நீங்களே அது டிஸ்டிக்கை எடுக்க முடியாது. எதனால் எடுக்கிறீங்க, ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு தேங்காய் வச்சிட்ருக்கீங்க. இந்த எலுமிச்சம்பழமும் உப்பு மிளகாய் இதை வந்து மூட்டை கட்டி வச்சிட்ருக்கீங்க. இதை நீங்கள் கிழக்கு பார்த்து நின்றுட்டு இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்க கூட அவங்கள வந்துட்டு நீங்கள் நேராக நின்றுக்கோங்க. நீங்கள் குமியக்கூடாது. உச்சந்தலையிலேருந்து நம்ம அப்படியே கீழே இறக்கின மாதிரி நீங்கள் நின்றுக்கிறீங்க. இந்த தலைமையில் உச்சிலேருந்து அப்படியே இறங்க வாங்க சொல்லுங்கள். வலது பக்கம் 3 முறை, அதே மாதிரி இடது பக்கம் 3 முறை தேங்காயில், அதே மாதிரி பின்னாடி 3 முறை, முன்னாடி 3 முறை, லாஸ்ட்டில் வந்து தலையை சுற்றிடணும். தலையை சுற்றிட்டு என்ன பண்ணிங்கன்னா, கீழே தேங்காயை வச்சுடுங்க. வச்சுட்டு அப்புறம் இந்த முடிச்சிருக்க பாருங்கள், நம்ம உப்பு மிளகாய் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு முடி போட்டுட்டு விநாயகர் பக்கத்தில் வச்சுருக்குறோம். அதையும் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி தான் அதை வந்து 3 முறை, வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை, முன்னாடி 3 முறை, பின்னாடி 3 முறை, தலையை 3 முறை சுற்றிடுங்க. சுற்றி எடுத்துக்கிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ சுற்றுறாங்க பார்த்தியா, அவங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேங்காயை அந்த ரோட்லேயே விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி இடங்கிற இடத்துல யார் மேலேயும் படாமல் இடத்துல வந்து உடைச்சிருங்க. தேங்காயை உடைச்சிருங்க. தேங்காயை உடைச்சிட்ட பிறகு இந்த முடி போட்டு வச்சுருக்கிறீங்க பார்த்தியா, இந்த மிளகாய், உப்பு, மஞ்சள் வந்து இது வந்து எலுமிச்சம்பழத்தை முடி போட்டு மஞ்சள் துணியில் வச்சுட்டுக்கிறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அது என்ன போடணும் அப்படின்னா, பக்கத்தில் சுத்தமான கிணறு இருந்தால் அந்த கிணத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லை, இங்கே கோவிலுக்கிட்டே குளம் இருக்குது,
அந்த குளத்தில் போட்டுருங்க. அங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னா ஓடுற தண்ணி, அந்த தண்ணியில் போட்டுருங்க. அந்த முடிச்சை போட்டுடணும். முடிச்சை போட்டுட்டு இதை முடிச்சுக்கிட்ட பிறகு அந்த இப்போ உங்களுக்கு இறங்க வாங்குறாங்க பார்த்தியா, அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். உங்களுக்கு திஷ்டி எடுக்கிறாங்களே அவங்க காலில், யார் இப்போ கல்யாணம் ஆகாத திஷ்டி வந்து கழிக்கிறோமோ அவங்க என்ன பண்ணணும், திஷ்டி உங்களுக்கு எடுக்கிறாங்க பாரு, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். அவங்க என்ன நினைக்கணும், உனக்கு நினச்ச மாதிரியே வாழ்க்கை அமையும், உனக்கு திருமணம் உடனடியாக நடக்கும் அப்படின்னு அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லிவிடுங்க. அவங்க பண்ணிவிடுவாங்க. திரும்ப பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த துணியெல்லாம் இந்த தாம்பளத்தில் வச்சுக்கிட்டு எல்லாமே படைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் கிழக்க பார்த்த மாதிரி நின்று இருக்கிறீங்க. அந்த கண்ணி கழியாமல் பெண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த தாம்பளத்தில் அவங்கக்கிட்ட அப்படியே அவங்க கையில் கொடுங்க. அவங்க மனசார வாங்கிக்குவாங்க. சரியா? அவங்கக்கிட்ட ஒன்றும் ஆசீர்வாதம் வாங்கணும் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப அவங்கக்கிட்ட கொடுத்து முடிச்சிடுறீங்க. விநாயகரை பார்த்து எனக்கு உடனடியாக நான் நினச்ச மாதிரி என்னுடைய கல்யாணம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. இதை விட பரிகாரம் மறுபடியும் கோவிலுக்கு போகணும், நாம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உடனடியாக உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடந்துடும். சீக்கிரமே உங்கள் திருமணம் நடந்துடும். இதுக்கு யாரையும் தேடி போக வேண்டிய அவசியகதையும் கிடையாது. யாருக்கிட்டேயும் போயிட்டு மந்திரம் சொல்லி பூசாரியை கூட்டின்னு பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறது தான் இதனுடைய பரிகாரம். நான் சொல்கிறத நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நிச்சயம் அந்த விநாயகர் பெருமானே உங்களுக்கு அனைத்து தடைகளும் உங்களுக்கு அங்கே சரியாயிடுச்சு. திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக அது நடந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. மறுபடியும் சந்தேகன்றதே உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது இல்லை, கடவுளுக்கு செய்ய வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் சொந்தக்கார குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அவங்களும் செஞ்சுக்கிட்டும் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அனைவருமே இந்த உலகத்தில் சீரும் சிறப்பாக வாழணும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத நஷ்டமும் இல்லாத வாழணும் தான் கடவுள் இறைவன் படைத்த படைப்பு. அதில் சில கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் தான் ஏற்பட்டு வரும். அதனால் சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். எல்லாருக்குமே இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை நானும் பண்ணிக்கிறோம், நீங்களும் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே.